திரு மணிகண்டன், ஒரு அதிமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது வியூகமாக இருக்கா? என்ன திடீர்னு அதிமுக மீது இவருக்கு இருக்கிற கோபம் அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. அப்புறம் இன்னொரு தலைமையை பற்றி பேசுவதற்கு இவருக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்குறாரு சீனிவாசன். சொல்லதிகாரம் நேயர்களுக்கு வணக்கம். முதல்ல இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம இந்த அமர்வு வச்சுருக்கிறதுக்கு நன்றி. இப்போ தலைப்புக்குள்ளே நான் வரேன். கடந்த வருடம் வந்து அக்டோபர் மாதத்தில் வந்து அவர் வந்து மாநாடு நடத்தினார். இந்த கிட்டத்தட்ட ஒரு 10 மாத இடைவெளியில் இரண்டாவது ஒரு மாநாடு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்கன்னு தான் வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா இந்த குறுகிய காலத்தில் காசு பணம் கொடுக்காம இவ்வளோ இளைஞர்களை திரட்டுறது, அதுவும் வந்து வட தமிழகத்தில் வந்து திரட்டும் போது சென்னை அதை சுற்றி இருக்கிறவங்க வந்து போகிறது ரொம்ப இலகு. சென்னை மிகப்பெரிய ஒரு ஊருன்றதுனால இங்கேருந்து இலகுவாக சென்னையிலேருந்து போனாலே அந்த விக்கிரவாண்டி வந்து ஃபுல்லாகிடும் அப்படின்னு வந்து குற்றச்சாட்டு சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்திலையும் வந்து அந்த மாநாடு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திருக்காங்க. இதில் வந்து பெருவாரியாக, ஏன்னா மாநாடு பல கட்சிகள் நடத்திருக்காங்க. திமுக, அண்ணா திமுகலாம் 3 ஆண்டுகள் தொடர்ச்சியாக வந்து நடத்துவாங்க. தோழர் செந்தில் வேலவர்கள் கூட சொன்னாங்க, பந்தல் போட்டு அது வந்து திருவிழா போல நடக்கும். ஆனால் இந்த காலகட்டங்களில் வந்து ஆட்களை சேர்க்கறது வந்து நம்ம கிரவுண்டில் ஒரு ரியாலிட்டியை நான் வந்து சொல்கிறேன். ஆட்களை திரட்டுறது வந்து மிக மிக வந்து கஷ்டம். அதுவும் வந்து ஒரு என்ன சொல்கிறோம், ரொம்ப ஷார்ட் டைமில் இவ்வளோ பேர் வந்து சேர்ந்துருக்கிறது அவருக்கு உண்மையிலேயே வந்து பலம் இருக்குன்றதை இன்னொரு முறை அவர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. வாகை சூடும் வரலாறு திரும்பவும் வெற்றி பாதையில் தமிழ்நாடுன்னு சொல்றது இந்த இளைஞர்களுக்கான ஒரு உத்வேகமா ஒரு கண்டென்ட்டா வந்து சொல்றாங்க. ஏற்கனவே 5 கொள்கை தலைவர்கள் வச்சிருந்தாலும் அடிஷ்னலா இப்போ வந்து பேரறிஞர் அண்ணா அவர்களையும் அந்த கொள்கை தலைவர்களை தீர்மானிக்கும் போது இவங்களோட நினைவு வரலையா? இல்ல, அதுதான் சொல்றேன், அதுதான் நான் சொல்ல வரேன். அந்த கொள்கை தலைவர்களை வந்து வச்சிருக்காரு. இப்போ என்னன்னா அந்த வேகம் வந்து இன்னும் வேகம் எடுக்கணும்ன்றதுக்காக, இளைஞர்களுக்கு இன்னும் வேகம் எடுக்கணுன்றதுனால தற்காலிகத்தில் ரீசெண்டாக இருந்த தலைவர்களை வந்து கையில் எடுக்கிறாரோன்னு நமக்கு வந்து நினைக்க தோணுது. திரு அண்ணாதுரை அவர்களும் திரு எம்ஜிஆர் அவர்களும் வந்து தமிழகத்தின் மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பான ஆளுமைகள். ஸோ அதனால வந்து அந்த அவங்கள வந்து எடுத்துக்கிறாரு. அடிஷ்னலாக திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களையும் என் அண்ணன் வந்து சொல்றது வந்து இன்னும் அந்த இளைஞர்கள் வந்து நெருக்கமாக போய் சேர முடியும். அதுவும் அங்கே வந்து தென் தமிழகத்தில் அந்த மாநாடு நடக்கிறதுனால திரு விஜயகாந்த் அவர்களை வந்து கையில் எடுத்துக்கிறாருன்னா நம்ம வந்து பார்க்கணும். ஒட்டு மொத்தத்தில் பார்க்கும்போது இது வரைக்கும் அதிமுக அவர் பெருசா விமர்சனம் பண்ணாம இந்த முறை பண்ணியிருக்கிறது. இது வந்து ஒரு நல்ல மூவாக தான் பார்க்குறோம். திரு அரசியலில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அடுத்த பரிணாமத்தை நோக்கி நகர்கிறாருன்னு தான் நம்ம வந்து பார்க்கணும். இதை வந்து பாசிட்டிவாக தான் பார்க்கணும். ஏன்னா இலைமறைவு காய் மறைவாக தான் இப்போ வரைக்கும் பேசிட்டு இருந்தார் அதிமுகவை. இப்போ வந்து எம்ஜிஆரை சொந்தம் கொண்டாடுறாரு. அதிமுக வந்து தலைமை வந்து சரியில்லை, அந்த தொண்டர்கள்லாம் வந்து ஏமாற்றத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஆதரவே இல்லை, அது நான் தான் அதுக்கு ஒட்டுமொத்த ஆதரவு அப்படின்ற மாதிரி பேசுறாரு. திருப்பி வந்து களத்தில் வந்து அதிமுக பிறந்தள்ளி திமுக விசஸ் டிவிக்குன்றதை ரொம்ப வந்து பலமாக சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல வந்து இது வரைக்கும் பெருசாக அவர் வந்து விமர்சனம் பண்ணாத பாஜகவும் இந்த இடத்துல வந்து போல்டா வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. என்ன விமர்சிச்சிருக்காரு? அதான் வன்னியரசு கேட்கிறாரு. இல்ல ஸ்பெசிஃபிக்கா இந்த இஷ்யூஸை சொல்லி மக்களை எஜுகேட் பண்றாரா அப்படின்னு கேட்கிறாரு. அது 3ஆம் முறை வந்து நீங்க வந்திருக்கீங்க, தமிழக மீனவர்கள் பிரச்சனை நீங்க வந்து பெருசா சப்போர்ட் பண்றது இல்லை. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை, நீங்க ஒருவேளை நாளைக்கு பொறுப்புக்கு வந்தா நீங்களே 30 நாள்ல உள்ள இருந்தா நீங்க வந்து நீடிக்க முடியாதே, அதை பத்தி பேசலையேங்கிறாரு. இல்ல, அதுதான் அந்த தோனியில இது வரைக்கும் பேசாதவர் அடுத்த கட்டமா பேசியிருக்காருன்றதை நம்ம வந்து பாசிட்டிவா பார்க்கணும். வருங்காலங்கள்ல அவர் வந்து இது படிநிலையா தான் நம்ம வந்து பார்க்கிறோம். ஒண்ணுமே பேசாம இடத்துல இருந்து நகர்ந்து இன்னைக்கு வந்து பேசக்கூடிய இடத்துக்கு அவர் நகர்ந்திருக்காரு. இது ஒரு சக்சஸ்ஃபுல் மூவா தான் பார்க்கிறோம். சரி, ஓகே, பேசலாம். ரவீந்திரன், எப்படி பார்க்குறீங்க ஒட்டுமொத்தமா இன்னைக்கு விஜய் அவர்களுடைய பேச்சில் டிகோடில் நீங்கள் ஏற்கனவே பேசியிருக்கோம், ஆனால் ரொம்ப குறிப்பாக அவர் வந்து 2 அம்சங்களை, தன்னை வந்து திமுகவுக்கான எதிர்நிலையில் நான் தான் இருக்கேன் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு. 2வது, அதிமுக எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி அதனுடைய தொண்டர்கள் நிலை இன்னைக்கு என்ன இருக்குங்கிற கேள்வி எழுப்புறாரு. முதல் மாநாடு பண்ருட்டி ராமச்சந்திரன் உள்ளிட்டவர்கள்லாம் வரவேற்கிறாங்க. ஆகச்சிறந்த மாநாடு, ஆகச்சிறந்த பேச்சு, வீரமான ஒரு செயல்பாடு அப்படிலாம் சொல்றாங்க. இதுல என்ன அரசியல் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு? மாநாடு நடத்தும் போது அவர் எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ். எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ்னா திமுக ஆட்சி அகற்றதுக்கு வந்து எந்த நிலைப்பாடுனாலும் நான் எடுப்பேன். நான் வந்து அதற்காக அன்னைக்கு அவர் மாநாடு நடத்தும் போது ஒரு 23% பலம் கொண்ட ஒரு அணியின் தலைவராக இருந்த எடப்பாடி பழனிசாமி கூட நான் கூட்டணி போவதுக்கு தயாராக இருக்கேன்னு தான் அதோட மீனிங். எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸுங்கிறதுக்கு மீனிங் அதுதான். வழிமுறை எதாக இருந்தாலும் முடிவு வந்து எனக்கு திமுக ஆட்சி அகற்றதுக்கு அது துணை புரியுங்கிற இதுதான் அவரோட கருத்து. ஆனால் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜயை விட ப்ரூவ்டு ஓட்ஸ் கொண்ட பிஜேபி, அதுவும் இவருக்கு மாற்றாட்டு ஒரு அணியை, அப்கோர்ஸ் அண்ணாமலை போன்றவர்கள்லாம் சீமான நிதிஷ்குமார் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி கூட ஒரு அணி அமைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் உள்ள ஒரு பாஜகவை நம்ம அணிக்குள்ள கொண்டு வரலன்னா அது நமக்கு வந்து நம்ம 2024 கடுமையாக பாஜக விமர்சிச்சும்
அதுக்கு நமக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்கல. 30 எதிர்பார்த்திருப்பார், 20 தான் வந்துன்னு சொல்லும்போது கிடைக்கலன்னு சொல்லும்போது அவர் ப்ரூவ்டு பார்ட்டியான இவருக்கு எதிரான ஒரு அணி அமைக்கிறதுக்கு கெப்பாசிட்டி கொண்ட பாஜக கூட அவர் அணி அமைச்சிக்கிறாரு. விஜயை பொறுத்தளவில் பாஜக எதிர்ப்பில் அவர் சின்சியராக தான் இருக்கதா நான் கருதுறேன். எனக்கு அதில் மாறுபட்ட கருத்தே இல்லை. ஏன்னா அவருக்கு தொழிலுக்கே பாஜக எதிர்ப்பு, அந்த ஜிஎஸ்டி எதிர்ப்பு மெர்சல் படத்துக்கு பிறகு தான் அவருக்கு மார்க்கெட்டிங் ரேஞ்சை வந்து பெரிய அளவுக்கு பாஜக எதிர்ப்பாளர்கள் அவரை ஆதரித்து தான் அவருக்கு உயர்ந்தது. இன்னும் இந்த பாஜக எதிர்ப்பில் பிற மாநிலங்களில் கூட தன்னோட தொழிலுக்கு அதை ஒரு சாதகமாட்ட ஆக்குறத முயற்சி பண்ணலாம், தப்பு இல்லை. ஒருத்தர் தொழிலில் உயர்றதுக்கு ஒரு முயற்சி எடுக்கலாம், தவறு நான் சொல்ல மாட்டேன். அதே வேளையில் தம்பி வன்னியரசு சொல்ற மாதிரிப்பட்ட அந்த ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணா அது திமுக அணிக்கு தான் லாபமாக வரும். ஓகே, நீங்க ஒவ்வொரு இஷ்யூவையும் இது பண்ணா திமுக, காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக் இவங்களுக்கு வந்து பாஜக எதிர்ப்புல கிரெடிபிலிட்டி இருக்குது. சரி, ஒருத்தர் ஐடியாலஜிக்கல் எதிரி, ஒருத்தர் நேரடி எதிரி, ஒருத்தர் 25 வருஷமா ஏத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு கிரெடிபிலிட்டி கிடைக்கும். அவங்க வெற்றியும் பெற்றிருக்காங்க. அதுல கமலஹாசன் போன்ற நடிகர்களும் அந்த இடத்துக்குள்ள நின்று இப்போ பிரச்சாரம் எல்லாம் பண்ணி இருக்கும்போது அவரையும் அந்த இடத்துக்குள்ள சேர்த்துக்கலாம். சோ அவங்க வெற்றியும் பெற்று பாஜக எதிர்ப்புல தொடர் வெற்றியாளர்களாக இருக்கக்கூடிய அவங்களுக்கு தான் ஒவ்வொரு இஷ்யூவையும் சொன்னா வந்து அது லாபகரமா அமையும். அதனால தான் அவர் வந்து பாஜக தொடர்பான இஷ்யூஸ்களை வந்து டச் அண்ட் கோ பண்ணுறாரே தவிர அதை ஸ்பெசிஃபை பண்ணலை. ஸ்பெசிஃபை பண்ணால் ஏற்கனவே பாஜகவை தோற்கடிக்க கெப்பாசிட்டி கொண்ட திமுக அணிக்கு தான் அது கெயினாக வரும். அதே வேளையில் தன்னை பாஜகவோட பி டீம்னு சொல்லி பிராண்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் அப்படி நினைக்கல. அவர் வந்து பாஜக எதிர்ப்பை மீண்டும் மீண்டும் அவர் உறுதிப்படுத்துகிறாரு. இதில் அவர் தனிச்சா அல்லது எடப்பாடி கிட்ட கணிசமான சீட்டான்னு ஒரு டைலமால இருந்தவர் எடப்பாடி பலம் நிரூபிச்ச அணி அமைக்கக்கூடிய சக்தி படத்தை பாஜகவை மதிச்சிட்டாருன்னு சொன்ன பிறகு இப்போ எடப்பாடிக்கு லீடர்ஷிப்பை அவர் கொஸ்டின் பண்றார். அது அவர் உரிமை. இன்னும் சொல்ல போனா அதுல எம்ஜிஆர் மேலேயும் ஜெயலலிதா மேலேயும் பற்றுதல் கொண்ட வாக்காளர்கள் தன் பக்கம் வருவாங்க. ஒரு வாய்ப்பு இருந்ததை அவர் வேண்டான்னு அவர் இப்பவே அந்த வாய்ப்பை இல்லாம செய்யறாருன்னு பார்க்க வேண்டியிருக்கா? திரு எடப்பாடியோடைய லீடர்ஷிப்பை கொஸ்டின் பண்றதுனால ஒருவேளை அது வந்து இப்ப பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க டிசம்பர் வரைக்கும் பொறுத்து வந்து பார்க்கணும், அதுக்கு பிறகு காலம் மாறலாம், சூழல் மாறலாம், அல்லது ஏதாவது ஒரு வகையில் ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்கலாம் அப்படின்னாங்க. இந்த எந்த விதமான அரேஞ்ச்மெண்ட்டுக்கும் வழி இல்லைங்கிற ஒரு இடம் வந்துச்சு. அப்போ கண்டிப்பா அவர் அரசியல் ஆய்வாளர்கள் எல்லாம் கடுமையாக பேசுறாரு. அது குறிப்பாக என் போன்றவர்களை தான் பேசுறாரு. குறிப்பாக திமுக அணி ரொம்ப பலமாக இருக்குது. 62 காமராஜ் மாதிரி 45% வாக்குகளை 3 முறை ஸ்டாலின் பெற்றிருக்காரு. அவரோட அணியும் இன்டாக்டாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அவர்கிட்ட 67-77 மாதிரி இங்கே மாற்றம் வருங்கிற இல்லை, அவர் வந்து அர்த பழசான பழைய விவகாரம்னு சொல்லாரு. கரண்டில் ஸ்டாலின் இருக்கிறாருங்கிறதும் அவர் தான் அர்த பழசான கலைஞரை பற்றி பேசுகிறாருங்கிறது தான் நான் அவரோட பேச்சு தான் தவறுன்னு சொல்கிறேன். கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லை. அதனால தான் அவர் 3 முறை 45% வாக்கெடுத்து வெற்றி பெற்றிருக்காரு. அந்த புள்ளி விவரங்களை தான் நாம் சொல்லிட்டு இருக்கோம். சரி, இந்த இடத்துக்குள்ள அவர் திமுகவை முறியடிச்சிடலாம், தோற்கடிச்சிடலாங்கிற எண்ண ஓட்டத்துக்குள்ள தான் வந்தார்.